போகும்போது துணை முதலமைச்சர் வந்து அவங்கள வரவேற்று கூட்டிட்டு போறாரு. இந்த சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கு இல்லையா பெங்களூர்ல, அந்த ஸ்டேடியம்ல பிளேயர்ஸ் எல்லாம் போகும்போது மக்கள் வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில மொத்தம் 11 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேல மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்சிபி எப்பயுமே ஜெயிச்சிடாதா ஜெயிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஏங்கி போயிருந்தாங்க. அவங்க ஏக்கத்துக்கு அவங்களோட வலிக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மருந்தா வந்து ஆர்சிபி வந்து நேத்து ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் கொண்டாடினாங்களான்னு கேட்டா கிடையாது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலே தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு பரபரப்பு இருக்கும். எந்த டீம் வின் பண்ண போறாங்க, யார் வந்து கப்பை ஜெயிக்க போறாங்க, அந்த டீமை நாங்க கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆர்சிபி 18 வருஷ கனவு. நேத்து கப்படிச்சாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. விராட் கோலி வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட கிடைக்கல, ஒரு நாள் கூட நிலைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்சிபி மேட்ச்ல ஜெயிச்சு பெங்களூருக்கு போறாங்க. அங்க